அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அங்கம் தூர மச்சான். என்னங்க தண்ணி ஐஸா இருக்கு. ஆமா மதி, இன்னும் கொஞ்சம் தள்ளி போலாமா? ஐயோ ஆஹா வேணாங்க. ஏய் வா 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 வா. ஆஹா என்னால முடியாது. வீரா அப்பா. கவனம்டா, மதிய புடிச்சுக்கோ. ஆ சரிங்கப்பா. வீரா ரொம்ப கவனமாயிரு. சரிங்கப்பா, அதெல்லாம் பாத்துக்குவானே. மதி இங்க ரொம்ப தொந்தரவா இருக்கு, வா வா நாம அந்த பக்கம் போயிடலாம். என்னங்க மாமா உங்களுக்கு தொந்தரவா? நாம தான் இங்க நிக்கிறோம், மிச்சவங்க எல்லாம் எங்க எங்கிட்டு போனாங்கன்னே தெரியல. வா வா பாத்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். சரிங்க. சக்கரவர்த்தி பாத்தியா நம்ம ஊர்லயே எவ்வளவு அழகான இடம்னு? இது தெரியாம நம்ம டூருன்னு அங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஆமா ரத்னம், இனி மாசம் இந்த மாதிரி வந்துட வேண்டியதா? பிள்ளைகளாம் பாரு அது வாட்டுக்கு ஜாலியா விளையாண்டுக்கிட்டு. ஆனா என்ன கொஞ்சம் கவனமா இருக்கணும், மழை டைம் வேற. ஆமா சக்கரவர்த்தி, நாம அங்கங்க அப்படி இப்படியே கண்காணிச்சுக்க வேண்டியதா? அது சொல்லு, என்னதான் பிள்ளைங்க பெருசா வளர்ந்தாலும் நமக்கு குழந்தைங்க தானே, அது என்னமோ உண்மைதான். அண்ணே ஆனாலும் வந்ததுல இருந்து வைஷு அண்ணி சாலாவாத நம்மள கண்டுக்கிறாங்களான்னு பாருங்க. எங்க கூட சேர்ந்து அவங்களும் விளையாட போயாச்சு. ஆமா வைரம், இரு பசிக்கும் போது எல்லாரும் ஒண்ணு கூடுவோம். அது வரைக்கும் பிள்ளைங்க போற விளையாண்டுட்டு இருக்கட்டும். அண்ணே ஆனா ஒரே ஒரு குறை. என்ன வைரம், திரு இங்க இல்லாததா? ஆமாண்ணே, இருவும் வாசுகையும் நேரம் நம்ம கூட இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். அதுக மட்டும் அங்க தனியா இருக்குதுங்க. என்ன பண்ண, படிப்புன்னு கிளம்பி இருக்காங்க, நாம ஏதாவது சொல்ல முடியுமா? நீ ஏன் சொல்லு சக்கரவர்த்தி. உண்மைதான் ரத்னம், பொம்பளை பிள்ளைகளுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அதுக்கு நாம தடையா இருக்க கூடாது. அதுவும் ஓ மக பிசியோதெரபிஸ்ட், இந்த குறை வருஷத்தை முடிச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டானா ஊருக்குள்ள சொந்தமா கிளினிக்கே வச்சிடலாம். அடடா நீ வேற. உண்மைதான் ரத்னம், பொம்பளை பிள்ளைகளை மட்டும் வீட்டுல சும்மா இரு, அதை செய்யாத இதை செய்யாத அதெல்லாம் சொல்லவே கூடாது. அவங்க இஷ்டத்துக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்கன்னு சொல்லி விட்டுறணும். சக்கரவர்த்தி அதே நம்ம உண்மைதான். நம்ம காலத்துல எல்லாம் நாம இப்படி நினைக்காம அப்படியே அசால்ட்டா விட்டனாலதான் நிறைய பொண்ணுங்களோட திறமை வீட்டோடய முடங்கி போச்சு. சரிதான் வைரம், சரி படிக்கட்டும். நாம இங்க இப்படி சந்தோஷமா இருக்கிற மாதிரி திருவாசுகி அங்க சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு வினோ வேற மீட்டிங் போறான். வாசுகி காலேஜ் போனாலான்னு தெரியல. நேத்தே திரு கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அவுட்டிங் போறோம்டா, நீயும் வாசுகி கூட்டிட்டு பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு வான்னு சொன்னேன். சாரின்னு சொன்னா, ஆனா என்ன பண்றான்னு தெரியல. அதெல்லாம் திருவுக்கு சொல்லவா வேணும்? அவன் பொண்டாட்டியும் அவன் நல்லா பாத்துக்குவான். அது என்னமோ உண்மைதான். வினோ அங்க கம்பெனிக்கு போயாச்சா? போயிட்டேன் திரு, இப்பதான். கொஞ்ச நேரத்துல மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மீட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதும் உனக்கு கால் பண்றேன். சரி சரி. திரு என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல வினோ, நீ எல்லாத்தையும் மூச்சு அப்போ திரு என்னாச்சு நமக்கு? ஏன் பேச்சு உளருது? திரு வினோ பேச்சு ஏன் நார்மலா இல்ல? திரு என்ன பண்ற? சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஏன் இப்படி பேசுற? சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஓகே ஓகே. சரி வாசுகி என்ன பண்றாங்க? இல்ல திரு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல, எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. நான் மீட்டிங் முடிஞ்சதும் உனக்கு கால் பண்றேன், ஓகேவா? வாசுகி கிட்ட சொல்லிடுறா. ஓகே பாய். என்னாச்சு? பேசும்போது பேச்சு ஏன் வளருது? பேசி பாப்போம். வாஷு வாஷு வாஷுகி வாஷுகி என்ன செய்து நமக்கு? தலையெல்லாம் ஒரு மாதிரி இல்ல, பேச்சு வேற ஒரு மாதிரி வருது. வாசுகி வந்தாங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்டு அவங்க வேற ஒரு மாதிரி அப்செட் ஆவாங்க. தலை வேற ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி மயக்க ஒரு ஃபீலா இருக்கு. பேசாம கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம். தூங்கி எந்திரிச்சிட்டு பேசி பாப்போம். ஏங்கா ஒருவேளை மரத்துல தொங்கிக்கிட்டு எக்ஸசைஸ் எதுவும் பண்றாரோ? நல்லா பண்ணாரு எக்ஸசைஸ். யோ கேக்குதாயா? மரு ஆத்துல மீன் பிடிக்க போறேன். யோ யோ லூஸ் மனசா, எங்கயா தொங்கிக்கிட்டு மீன் பிடிக்க போறேங்கற? ஆத்தோட போய் தொலைஞ்சிராதயா. அது எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? ஐயோ நீ முத மேல ஏறி வாயா. புருஷன் மேல எம்புட்டு பாசம். மரு உனக்காக வேவும் பெரிய வெலை மீனா புடிச்சிட்டு வாரேன். மாத்துக்குள்ள எங்கயா வெலை மீன்? வந்து தொலையா. அக்கா வாங்க நாம போலாம். இவங்களுக்கு நேரம் போலன்னு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதானே சாலா. சரி வா, பிள்ளைகளாம் என்ன பண்ணுதுங்க நம்ம போய் பாப்போம். மதினி. என்ன மரகதம்? என்ன மதினி அப்படியே விட்டுட்டு போறீங்க? இந்த மனசுல மேல ஏறி வர
ஏன் மரகதான் பயப்படுற? அவருக்கு தான் நீச்சல் நல்லா தெரியுமே. எப்படினாலும் புடிச்சு கரை ஏறி வந்துருவாரு. கரையேறி சும்மா உன்கிட்ட விளையாண்டுட்டு இருப்பாரு. விளையாண்டுட்டு இருங்க. வாசாலா நம்ம போலாம். சரிக்கா. மதினி நாம விளையாண்டுட்டா இருக்கோம். ஐயோ இந்த மனுஷன் வேற கேட்க முடியல, இறங்கிக்கிட்டே இருக்காரு. யோ யோ மேல வந்து தொலையா. ஐயோ மரு, என்ன பத்தி தெரியாம நீ புலம்பிக்கிட்டு இருக்க. நீயும் போ, உன் வேலையை பாரு. பெரிய பெரிய மீனா புடிச்சிட்டு வரேன். இன்னைக்கு அதுதான் சமைச்சு நம்ம எல்லாரும் உட்காந்து மதிய சாப்பாடு சாப்பிட போறோம். நீ மீன் பிடிச்சு மதிய சாப்பாடா? மரகதமா பாரு, இந்த மனுஷன் என்ன கொலையா கொன்னு எடுக்கிறாரு. அந்த எல்லாரும் பாரு அவரால சுத்தி பார்த்துட்டு ஜாலியா ஆத்துல குளிச்சுக்கிட்டு எப்படி இருக்காங்கன்னு பாரு. ஆனா இந்த மனுஷன் குரங்குட்டி மாதிரி மரத்தை தொங்கிட்டு இருக்காரு. குரங்கு குட்டியா? நம்மள பார்க்க அப்படியா இருக்கு? மரகதமா இப்ப ராகவ அப்பா மேல ஏறி வரணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான் அவ்வளவுதான். இப்ப பாருங்க, காஞ்சு காஞ்சுவா, அவளை எதுக்குடி கூப்பிடுற? வெயிட் வெயிட், உங்க ஆத்துக்கார ஆத்தோட போகாம மேல ஏறி வரணும்ல. கொஞ்ச நேரம் பொறுங்க. இந்த காஞ்சு எங்க? நம்ம கூட தானே வந்தாங்க. காஞ்சு கருப்பி, என்ன கூப்பிட்டியா? கருப்பி, அக்காவும் ஏன் இவ்வளவு கோபமா இருக்காங்க? ஒண்ணில காஞ்சு, ராகவ அப்பா மரத்துல தொங்கிட்டு இருக்காரு, அதனால மரகதம்மா கோபமா இருக்காங்க. என்னது, ராகவ் மரத்துல தொங்குறாரா? ராகவ் ராகவ் காஞ்சு, ராகவ், அங்க என்ன பண்றீங்க? காஞ்சு, மீன் பிடிக்கிறேன். ஐயோ ராகவ், இப்படி பள்ளத்துக்குள்ள இறங்கி மீன் பிடிப்பாங்களா? ரொம்ப சேட்ட பையனா இருக்கீங்களே ராகவ். நான் சொல்றேன்ல, உங்க காஞ்சு சொல்றேன்ல. வாங்க ராகவ், மெதுவா மேல ஏறி வந்துருங்க. என் காஞ்சு சொல்லி கேட்காமையா? இதோ வாரேன். அட லூசு பிடிச்ச மனுஷா, இவ்வளவு நேரம் நான் உசுர கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கேன். அப்பலாம் ஏறி வர மாட்டேன்னு சொன்னவரு காஞ்சு கூப்பிடுறேன் வான்னு சொன்னதும் மேல ஏறி வாரியோ? வாயா வா. காஞ்சு, என்ன ராகவ் இப்படி பண்றீங்க? ராகவ், என்ன காஞ்சு? அது காஞ்சு, என்ன சொல்ற? ஆமா ராகவ், போலாமா? ஊருகட்ட மனுஷா, இங்க பொண்டாட்டி குரங்கு மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காளே, அவளை என்ன ஏதன் பாப்போன்னு நினைப்பு இருக்காயா? கம்மாக்குள்ள ஒத்த மரம் அங்க போறீங்களா? ஏயா போக மாட்ட? இன்னைக்கு ராகவ் ஜோலி முடிஞ்சது. ராகவ், நான் வரேன். ஓஹோ ராகவ். காஞ்சு, அப்படிலாம் இல்ல காஞ்சு. என்னன்னா காஞ்சுவா? இல்லையா இல்லையா, உன்னை இன்னைக்கு ஆஞ்சு போடுறேன். மரு, இன்னைக்கு மர்கையாதான். ஏய் மரு மரு, ஏய் மரு மரு மரு, வேண்டாம் 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 மரு. கை 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 மரு, கை மரு, கை. ஆத்தாடி, ஜோலி முடிஞ்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மள நம்பி அவுட்டிங் கூட்டிட்டு வந்ததுக்கு என்னால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டேன். ராகவ், பொழைச்சு கடந்தா பாப்போம். அப்பாடா, ஒரு வழியா சமையல் வேலைய முடிச்சிட்டேன். இப்பெல்லாம் மூச்சு வாங்குதுல, நம்ம வயிறு கூட ரொம்ப பெருசாயிடுச்சு. சரி ஓகே. திரு என்னாச்சு? இன்னும் காணோம். எப்பவுமே நம்ம சமைக்கும் போதே வந்துருவாங்க. கூட மாட ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? நம்மள கூப்பிடவும் இல்ல, நம்மள பார்க்கவும் வரல. என்ன பண்றாங்க? அவ்வளவு வேலையா இருக்கு. இன்னைக்கு வேலையெல்லாம் கம்மின்னு தானே சொன்னாங்க. சரி ஓகே. திரு என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அப்படியே சாப்பிட கூப்பிட்டு வரலாம். அப்பாடி, இனி எழுந்து நடக்க வேற செய்யணுமே. பாப்பா, நான் பேசுறது உனக்கு கேட்குமான்னு தெரியல, ஆனா உன்னோட மூவ்மெண்ட் எனக்கு தெரியுது. நீ பிறந்ததும் நீ என்ன பாக்குறத விட உங்க அம்மாவை தான் பாப்ப. சாரி, எனக்காக இல்ல, நீ இன்னொரு தாய்க்காக பிறந்து வர போற. எனக்குள்ள நீ வந்துட்ட, ஆனா நான் உன்னை சுமையா நினைக்கல. இந்த உலகத்தை பார்க்க வர போற அழகான சின்ன தேவதை நீ. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உன்னை சுமந்தவ நான் இருந்தாலும் நீ காலம் போற சுமக்க போறவ உன்னோட அம்மா. யாரு என்னன்னு தெரியல, ஆனா நீ பிறந்ததும் அவங்க கிட்ட போயிடுவ. உனக்காக ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருக்காங்களாம். அதனால நீ அவங்க வீட்டுக்கு போகும்போது உன்னை தேவதை மாதிரி பாத்துக்குவாங்க. அந்த வீட்டுக்கு நீ தான் ராணி. என் வயித்துல உருவாகி அந்த வீட்டுக்கு நீ போகணும்னு இருக்கு. நல்லா இருப்ப தங்கம். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் திரு கூட இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. பாரு, அவ்வளவு பெரிய குடும்பத்தை விட்டுட்டு நமக்காக இங்க தனியா வந்திருக்காங்க.
இவங்களுக்காக நீ அங்க போய் நல்லா வாழு. நான் திருவுக்கு மனைவியா, அவங்க குடும்பத்துக்கு நல்ல மருமகளா நானும் வாழணும். சரி ஓகே, நான் போய் திருவுக்கு பசிக்கும், அவங்கள போய் சாப்பிட கூட்டிட்டு வரேன். திரு என்னங்க என்னங்க? அங்க பாரு. நல்ல பாருமா, அதான் அனில். ஓஹோ, இதான் அனிலா? ஆமா ஆமா, அதான் அனில். அதோ தோப்புல மாங்காய் பறிக்கிறாரு அவரு சுனில். என்ன காட்டருமா நக்கலா? நீ தானமா சொன்ன எல்லாத்தையும் சுத்தி காமி, அப்புறம் இங்க அங்கங்க மிருகம் வந்தா அதோட பேரெல்லாம் சொல்லுன்னு. அதுக்காக அனில் கூட எனக்கு தெரியாது. இந்த இடத்துல அணிலு காக்கா குருவி இதான் வரும். ஆள் நடமாட்டம் இல்லாதப்ப யானை வேணா வரலாம், மிச்சப்படி நீ எதிர்பார்க்கிற மாதிரி சிங்கம் புலி எல்லாம் வராது. என்ன சக்தி சொல்ற, வராதா? ஆஹா, டேய் இது காடு தானே? காடா? காடு தானே? அந்த கனி மரம் நிறைய இருந்தாலே காடுதான். ஐயோடா, வீட்ல நிறைய மரம் வச்சிருப்போம், அது காடாயிடுமா? இப்போ என்னடி சொல்ல வர? எனக்கு சிங்கத்தை பார்த்தாகணும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நான் இப்போ சிங்கத்தை பார்க்கணும். நீ சிங்கத்தை பார்க்கணும்? எஸ் எஸ். இப்பவே பார்க்கணும். யா. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் தானே, வெயிட் பண்றேன். டேய் 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 காட்டேருமா, என்னடா பண்ற? இப்படியே தூக்கி போறேன். சிங்கம் புலி எல்லாத்தையும் பார்த்துட்டு வா. ஏய் போட்றாதடா டேய். இனி சிங்கம் புலி கேப்ப? பார்க்கணும்னு ஆசை இருந்தாலும் ஒண்ணு பாத்துக்கறேன். என்ன பாப்பியா? நீதான் காட்டேருமா. சேட்ட சேட்ட உன்ன. ராம், என்ன நடக்குது? பாரேன். சட்டி சட்டி கீழே போட்றாத. கீழே போடுறதா? உன்னை தூக்கி போட போறேன். டேய், இனி சிங்கம் கரடி புலி எதுவுமே கேட்க மாட்டேன். ஓ, இனி கேட்கணுங்கிற ஐடியா வேற இருக்கா? ஐயையே, இல்லையே இல்ல. இனி கேட்டா என் காட்டெருமையை மட்டும் கேக்குறேன். ஓகே ஓகே, இது கூட நல்லா தான் இருக்கு. ராம், உனக்கு என்னமா சுறா முதல அந்த மாதிரி ஏதாவது பார்க்கணுமா? எதுக்கா? நீ என்ன கடல்ல தூக்கி போடுறதுக்கா? ஐயோ, ஏன் சிவானிய கடல்ல தூக்கி போடுவேனா? ஆஹா. தூக்கி போடாம புடிச்சு தள்ளி விட்டுறேன். டேய் டேய். சரி சரி, ஓகே ஓகே, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வா நம்ம அந்த பக்கம் போலாம். ராம், செம்ம கிளைமேட்டுக்கு இப்படி நேச்சுரலா சுத்தி பார்க்கிறது ரொம்பவே அழகா இருக்கு. ஆமா சிவானி, இங்க பாரு, வீட்டுக்கு போனதும் ஒரு டைரியில இன்னைக்கு நம்ம அவுட்டிங் வந்தது, இந்த மாதிரி சுத்தி பார்த்தது, இவங்க எல்லாம் பண்ண சின்ன சின்ன அலப்பற எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறோம். எதுக்கு ராம்? ஓய், நம்ம கல்யாணம் முடிச்சதும் முத வந்த இடம் இது, எப்பவுமே மறக்க கூடாது. ஓகே ராம், போனதுமே நோட் பண்ணிடுவோம். சரி சரி சரி, வா வா. ஆத்துல எல்லாரும் குளிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, வா போய் குளிக்கலாம். ஐயோ, நானா மாட்டேன்பா. எதுக்கு? நான் இருக்கேன்ல, வா. ராம் ராம், அப்ப நான் இங்கே இருந்துக்கிறேன். பயந்தான் கோழி. சரி சரி, வா வா, அந்த ஆத்து பக்கம் போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். உன்னை பிரிய மாட்டேன், உன்னை பிரிஞ்சு வாழ மாட்டேன். அது சொர்க்கம் என்றாலும் நரகம் என்றாலும் கூடவே வருவேன். என்னங்க என்னங்க, என்ன இப்படி படுத்து தூங்குறீங்க? பகல்ல இந்த டைம் இப்படி தூங்க மாட்டீங்களே. என்னங்க திரு, எழுந்துருங்க, மணி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். என்னங்க என்னாச்சு? ஒன் டைம் கூப்பிட்டாலே எழுந்துருவாங்க, இத்தனை தடவை கூப்பிட்டோம் அமைதியா இருக்காங்க. என்னங்க என்னங்க திரு, என்னங்க 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 ஆச்சு? கையெல்லாம் இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. என்னங்க என்னங்க எழுந்துருங்க. என்னங்க இங்க பாருங்க. என்னங்க என்ன செய்து? என்னாச்சு? கையெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு, பேச்சு மூச்சு எதுவும் இல்லையே. என்னங்க திரு, திரு எழுந்துருங்க. திரு ப்ளீஸ், திரு உங்களுக்கு என்ன செய்து? திரு ப்ளீஸ் என்கிட்ட பேசுங்க. திரு, திருக்கு அவங்களோட கான்சியஸே இல்ல. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம். திடீர்னு என்ன ஆச்சு? திரு, திரு ப்ளீஸ் எழுந்துருங்க.
வினோனா மீட்டிங்ல இருப்பாங்களே, ஊர்ல இல்ல. ஆனா திரு திரு மயக்கத்துல நான் எப்படி கூட்டிட்டு போவேன்? இல்ல இல்ல திரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கேன் திரு, நான் இருக்கேன். வீட்டுக்கு வெளியே யாராவது பக்கத்துல யாராவது கூப்பிடலாம். திரு திரு இங்கே இரு. உனக்கு உனக்கு ஒண்ணும் ஆகாது திரு. நான் போய் யாரையாவது கூட்டிட்டு வரேன். திரு, என்ன திரு, உன்னோட கான்சியஸ்ல இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு திரு. இது வந்துடுறேன். யாரையாவது போய் கூட்டிட்டு வரணும். சீக்கிரம் சீக்கிரம் வாசுகி, சீக்கிரம். கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே கை நீட்டும் போது உன்னோட மௌனத்தை நான் சம்மதமா எடுத்துக்கலாமா? அதான் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. இல்ல இல்ல இல்ல, எனக்கு பிடிக்கல. சீந்தாமணி, சரத்து, என்னடி என்னாச்சு? என்ன பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சரத்து, என்னடி என்ன ஆச்சு? எல்லாரும் சந்தோஷமா அங்கங்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்ன யார் கூடயும் சேராம தனியா வந்து உட்காந்துட்டு இருக்க? சரத்து, அது வந்து சாரிடா. நேத்து நைட்டு மொட்டை மாடிக்கு சித்தார்த் வந்தான். அழாதடி, எதுக்கு அழுகுற? நான் சொல்றத கேளு. ம், அப்போ அவனை பார்த்து சரத்து, நான் ஏதோ தப்பு பண்றேனான்னு தோணுது. எனக்கு பயமா இருக்குடா. எப்பவும் அவனை பார்த்து கோபப்படுவேன், இல்ல கண்டுக்கவே மாட்டேன். நான் நேத்து ஒரு நிமிஷம் அவன் பேசுறதுக்குள்ள நான் சரின்னு சொல்ற மாதிரி. சரத்து, அவன் என் மனசை மாத்திருவானோன்னு பயமா இருக்கு. ஆனா நான் நேத்து நைட்டே தெளிவா முடிவு எடுத்துட்டேன். இனி அவன் என்ன சொன்னாலும் கண்டுக்க கூடாதுன்னு. ஆனாலும் சிந்தாமணி, இங்க பாரு, அழுகை நிப்பாட்டு. இல்லடா, எல்லாரும் என் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருக்கீங்க. ஆனா நான் அதுக்கு கரெக்டா இருப்பேன் நானு. ஏய், என்னடி இப்படி பேசுற? நீ முத அழாத. சாரி, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுடா. அடிச்சேனா? கண்ணை தொடடி. நினைச்சேன் காலையில இருந்து ஒரு மாதிரி டல்லா இருக்கியே, ஏதாவது மைண்ட டிஸ்டர்ப் ஆயிருப்பேன்னு. இல்ல சரத்து. சரி ஓகே, அழாத. அதான் என்கிட்ட சொல்லிட்டேல, அழாத. என்னடா சிரிக்கிற? என் தங்கச்சியை ரொம்ப தைரியசாலி நினைச்சேன். இந்த அளவுக்கு வீக்னஸ் ஆனவளா? என்னடி அழலாம் செய்யற? இல்லடா, நான் நேத்து இங்க பாரு சிந்தாமணி, தப்பு இல்ல. டேய், உண்மைதாண்டி, தப்பு இல்லடி. என்ன நேத்து சித்தார்த்த பார்த்தாலும் கோபம் வரல, நமக்கும் அவனை பிடிச்சிருக்கோன்னு ஒரு டவுட் வந்துருச்சு, அவ்வளவுதானே? டேய், இங்க பாருடி, இதெல்லாம் வரலாட்டி தான் தப்பு. என்னடா பேசுற? நம்ம எல்லாம் மனுஷங்க தானே. நான் யாரையுமே லவ் பண்ண மாட்டேப்பா, எனக்கு யாரையுமே பிடிக்காது, எனக்கு யாரை பார்த்து எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்றவங்க கிட்டதான் பிரச்சனை இருக்கு. இங்க பாரு சிந்தாமணி, எப்பவும் நம்ம வீட்டு பொண்ணுதான். இதோ இப்ப என்கிட்ட வந்து சொன்ன பத்தியா, இதெல்லாம் தப்போன்னு எனக்கு பயமா இருக்குடான்னு. இதாண்டி நீ, அது உன்னோட வயசு, அதை தாண்டி நீ தான் வந்தாகணும், புரியுதா? அது நீயா இரு, இப்படி எல்லாம் உட்காந்து அழாத. ஃபர்ஸ்ட் சித்தார்த் உன்கிட்ட இந்த மாதிரி ஒரு டீலிங் சொன்னப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன? நானு ரொம்ப யோசிக்காத, நானே சொல்றேன். நான் நானாதான் இருப்பேன். அவன் டெய்லி வந்து பார்த்தாப்ல என் மனசு மாறிடுமா? அவன் தான் ஏமாந்து போவான். என்ன சொன்ன? அவன் டெய்லி வந்து பார்த்துட்டு போட்டோம். நான் படிச்சு முடிச்சு வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து என் லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன். அதான் அவன் தானே வந்து பார்த்துட்டு போவான்னு சொன்னேன். சொன்னியா? அதுக்காக நான் இதெல்லாம் தப்புன்னு சொல்லல. இதெல்லாம் தாண்டி வர்றதான் லைஃப், புரியுதா? இல்லாட்டி உன் மனசுல என்ன இருக்கோ அதை என்கிட்ட சொல்லு. உன்னை நீயே ஏமாத்திக்காத. டேய் சிந்து, தப்பே இல்ல. உன் மனசுல உள்ளதை சொன்னாதான் நான் பேச முடியும். டேய், ஏன் மனசுல என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல. அப்பா அன்னைக்கு அவங்க அப்பாவோட ஸ்டோரி எல்லாம் சொன்னாங்களா? அதெல்லாம் அவன் ஃபிளாட் பார்க்ல இருந்தான், கஷ்டப்பட்டான். அதெல்லாம் கேட்டது மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுடா. அதுவும் இல்லாம அந்த டைம்ல நான் அவன்கிட்ட ஏதோ பேசினேனாங்கிற ஞாபகம் வேற. நீ வேற ஏற்கனவே சொன்னியா, நான் பேசுறதுனாலதான் அவன் இந்த அளவுக்கு வந்தான் அப்படி இப்படின்னு. அப்பா சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் ஏதோ பேசினேன், அவன்கிட்ட பேசுறேனா பார்த்தேனா, அந்த ஒரு குழப்பம்டா. 2 நாளா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இங்க பாரு, அன்னைக்கு அப்பா இதெல்லாம் சொல்லும் போது கூட நீ இதெல்லாம் கேட்க வேண்டாம், நீ போய் தூங்குன்னு நான் சொல்லிருக்கலாம். எதுக்காகடி நீ தூக்கம் வருதுன்னு சொல்ல அவனை வந்து உட்கார சொன்னேன். அவனை பத்தி நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா அவன் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. சிந்தாமணி, ஃப்ரீயா விடுடி. இந்த வயசுல இதெல்லாம் கடந்துதான் வரணும். இதுக்கே இப்படி உட்காந்தாலுதான் என்ன பண்றது? அப்பனா நானு ஹாப்பியா இரு. ஏதாவது மனசு குழப்பமா இருந்தா என்கிட்ட ஷேர் பண்ணு, புரியுதா? ஓய் சிரி. சரத்து, சரி ஓகே. இனி நான் தெளிவா இருக்கேன். நான் நானா இருக்கேன். இனி இந்த சித்தார்த்த பத்தி யோசிக்கவே மாட்டேன். இனி அவனே வந்து என் கூட பேச்சு கொடுத்தாலும் தூரமா நின்னுட்டு போடான்னு சொல்லிடுறேன். ஓகேவா? அவ்வளவுதான். இதுக்கு போய் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? சரி வா வா. எங்க சாப்பிட? டேய் நீ எப்படா வந்த? அதான் ஹாப்பியா இருன்னு சொல்லிட்டு இருந்தியே, அப்பவே வந்துட்டேன். சரிதான். ஓய் சிந்து, பாரா, உனக்கு கவலைப்படலாம் தெரியுமா?
ஜீவா பேசாம போயிடு. ஏன் நீ ஃபீல் பண்ணணுமா? டேய் அடி வாங்குவாடா. அடிக்கிற மூஞ்ச பாரு. உனக்கெல்லாம் கவலைப்படவே நேரம் காணாது. யார் கவலைப்பட்டுட்டு இருக்கா? நீதான். நான் எதுக்குடா கவலைப்படணும்? அதான் இப்ப கப்பல் கண்மாயில முழுகிருச்சுன்னு கவலைப்பட்டியே. டேய் ஜீவா, என்னடா கப்பல் எப்படி கண்மாயில முழுகுங்கிறியா? ஓய் சிந்தாமணி, நீயும் அதைத்தானே நினைக்கிற? ஆமாடா, அதத்தான் நினைக்கிறேன். போ நீயும் போய் கண்மாயில கப்பலோட சேர்ந்து மூழ்கு. ஆஹா, நான் பெரிய வீரன் தான். அதுக்காக கப்பல் எல்லாம் இழுத்துட்டு வர முடியாதுமா? டேய் அவன் மொக்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான், நீயும் சிரிச்சிட்டு இருக்க. ஏமா, நல்லா தானே இருக்கு. சிரிக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, அப்பனா சிரிச்சுக்கோ. என்ன உனக்கு? எனக்கு நீ இப்படி மூஞ்ச மும்முன்னு வச்சிட்டு இருந்தா பிடிக்கல. நீ எப்பவும் வாயாடிக்கிட்டு எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு, டேய் என்னடா உனக்குலாம் இதெல்லாம் தெரியுமாடா அப்படின்னு உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருப்ப பாத்தியா, அதுதான் எனக்கு பிடிக்கும். அதுக்காகலாம் நான் சந்தோஷமா பேச முடியாது. ஓஹோ, அப்பனா எனக்காக நீ சந்தோஷமா பேச மாட்ட? முடியாதுடா. சரத்து, நான் இப்பவே இங்க இருந்து கிளம்புறேன். எங்கடா? வீட்டுக்கு. டேய் படுவா, கோச்சிட்டு போனேன்னா வேற எங்கேயாவது போனோம். அது என்னடா வீட்டுக்கு? வீட்டுக்கு தான்டா கோச்சிட்டு போவேன். இதோ இப்பவே போறேன். போய் சித்தார்த்திட்ட என்னன்னு கேக்குறேன். சித்தார்த்திட்டியா? ஆமா. ஜீவா. இல்ல சிந்தாமணி, இப்பவே போய் கேக்குறேன். என்னடா கேப்ப? கடுகு போட்டாலே வெடிச்சிரும். இந்த மூஞ்சிலாம் ஒரு மூஞ்சின்னு இது முன்னாடி ஏன்டா சுத்துறேன்னு கேக்குறேன். அவனை என்னன்னு கேட்காம நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க. ஆமா தாயே, நீ சிரிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் பேசுறான். உன் திரு முகத்தை, அந்த சிரிச்ச முகத்தை காமிச்சிடு, இல்ல உன்னால நானும் அவஸ்தைப்படணும். அதே அதே அதே. அதெல்லாம் சிரிக்க முடியாது. சோ டேய், இதெல்லாம் ஓவரா தெரியல. அவளா பிரச்சனையில மாட்டிக்குவாளாம், அவளா கவலைப்படுவாளாம். அவன் கஷ்டப்பட்டு சிரிக்க வச்சாலும் சிரிக்க மாட்டாளாம். என்னடா இது கொடுமை. தங்கச்சின்னு கூட வச்சிருக்கோம்ல, இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். கரெக்டா சொன்னடா. எனக்கு கூட பிறந்ததும் சரியில்லை, மாமா மகன் பிறந்ததும் சரியில்லை. உன் தலையிலத்த அப்படி. அதானேடா. டேய் டேய் என்னடா அதானே? இதுக்கு மேல ஏதாவது பேசுன என்ன பண்ணுவியா? இந்த சிந்து எப்பவும் சிந்துதான். புடிச்சு அப்படியே உருட்டி விட்டுருவேன் தண்ணிக்குள்ள. என்னடா தண்ணிக்குள்ள உருட்டி விடவா? தைரியம் இருந்தா செய் பார்க்கலாம். என்ன தைரியமா? டேய் சரத்து வாடா, இன்னைக்கு இந்த எலும்பன தூக்கி தண்ணிக்குள்ள முக்கி வச்சிடுவோம். ஓய் ஜிம்பாடிமா, எலும்பேங்கிற? எனக்கு எப்பவும் நீ எலும்பேந்தாடா. சிந்தாமணி, இப்போ ஓகேவா? அவ்வளவுதான். இதுக்கு போய்கிட்டு கவலைப்படுற? பொண்ணுங்க தினம் தினம் எவ்வளவோ விஷயத்த கடந்து வராங்க. உன்னால இந்த சின்ன விஷயத்த கடந்து வர முடியாதா? கண்டிப்பா முடியும். ஜீவா, என்ன விட என் தங்கச்சி நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அவளை எப்படி சிரிக்க வைக்கணும், அவ மனசை எப்படி மாத்தணும். சூப்பர்டா. ஆனா சிந்து எந்த விஷயமா இருந்தாலும் லேஸ்ல மைண்ட்ல கொண்டு வர மாட்டா. சித்தார்த்தா இந்த அளவுக்கு கொண்டு வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கானா? சரி ஓகே, பார்க்கலாம். டேய் 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 போடா, உன் அருமை பெருமையெல்லாம் நிப்பாட்டிக்கோ. சரி வாங்கப்பா, புளியோதரை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அதோ அந்த தண்ணிக்குள்ள உட்காந்து சாப்பிடலான்னு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கு. வாங்க போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஊரை பார்த்து கிளம்புறதான். என்னடா அதுக்குள்ள? டேய் இருட்டிக்கிட்டு இருக்கு தெரியலையா? எப்போ அடிச்சு வர்ண பகவான் வருவாருன்னு தெரியாது. அதுக்குள்ள நம்ம வீட்டை பார்த்து போகணும். சரிதான். சிந்து யாரப்பா அது? ஏமா வேணி, நாங்க 2 பேரும் கண்ணுக்கு தெரியலையா? உங்களுக்கு நடுவுல உட்காந்துருக்க சிந்து தான் கண்ணுக்கு தெரியுதா? அப்படிலாம் இல்லனா, எல்லாருமே தெரியுது. சரி உட்காரு. இல்லனா எல்லாரும் சாப்பிட போகதமா நானும் கூப்பிட வந்தேன். உட்காரு. உட்காருன்னு சொன்னதும் உட்காந்துருவியா? பசிக்குதே, வாங்க சாப்பிடலான்னு சொல்ல மாட்டியா? ஜீவானா டேய் எங்களை பைத்தியமாக்குறதோட நிப்பாட்டிக்கோ. இதெல்லாம் வேணி வரைக்கும் கொண்டு போகாத. சிந்தாமணி, நாம இருக்கிற இடம் எப்பவும் கலக்கலன்னு இருக்கணும். ஏண்டா உண்டியல்ல சிலரை போட்டு கலக்கிக்கிட்டே இருப்பியோ? கலக்கலன்னு சவுண்டுக்கு. போதுப்பா, இதுக்கு மேல நான் வரல. வேணி. சொல்லு சரத்து. எல்லார்கிட்டயும் பேசி சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டியா? யார்கிட்ட? அதாமா இந்த தோப்புக்குள்ள இருக்கிற உயிரினங்களுக்குலாம். பேசலாம் செஞ்சேன். ஆனா சாப்பாடு இங்கேயே அவங்களுக்கு போதுமானதா இருக்கு. அதனால சாப்பாடெல்லாம் கொடுக்கல. ஓ அப்படியா? ஓகே. டேய் போதுண்டா. வாயில்லா ஜீவனுக்கெல்லாம் சாப்பாட பத்தி பேசுற. வாய் இருக்கிற நானு. போடா போ, போய் சாப்பிடு. வாங்க எல்லாரும் சேர்ந்தே போலாம். ஆமா சிந்து, எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பணும்னு சொன்னாங்க. அதனால வாங்க எல்லாரும் போலாம். சரி வேணி, இதோ வாரேன். டேய் வாடா.
சிந்து இதான் இதான் இந்த பாசம்தான் இந்த பாசம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுதான் என்ன இந்த அளவுக்கு மாத்தினது. இப்ப நீ உன் குடும்பத்து மேல வச்சிருக்கிற இந்த பாசம் கூடிய சீக்கிரத்துல என் மேல மாறும். இப்பவே உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். ஆனா உன் குடும்பத்துக்காக அதை மறைக்கிற. சிந்து நீ எனக்கானவமா. என்னால மட்டும்தான் உன்னை நல்லா பாத்துக்க முடியும். உன் வார்த்தையால தான் நான் இந்த அளவுக்கு வந்தேன். அப்படிப்பட்ட உன்னை காலம் போற நான் தாங்க வேண்டாம். கண்டிப்பா தாங்குவேன். நீ ரொம்ப அப்செட்டா இருக்க. இப்பவே நான் உன்னை வந்து பார்த்தா உனக்கு என் மேல வெறுப்பு தான் வரும். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறீங்கல்ல, கிளம்புங்க. வீட்டுக்கு வந்ததும் நான் உன்னை வந்து பாத்துக்கிறேன். அக்கா 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 ஐயோ போயிட்டாங்களே. இங்க வேற யாரும் கூப்பிட. சுத்தி சுத்தி யாருமே இல்ல. திரு திரு நம்ம வீட்டு பக்கத்துல உள்ளவங்க கதவு போட்டு இருக்கு. சுத்தி யாரையும் காணோம். அங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். திரு திரு நான் வந்துடுறேன். ஐயோ இங்க யாரையுமே காணோம். இந்த வீட்லயும் ஆள் இல்ல. என்ன பண்றது? அக்கா அண்ணா யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் யாராவது வாங்க. பின்னாடி கார்டன்ல ஆள் எப்பவுமே இருக்கும். அங்க போவோம். ஏய் ஏய் பாத்துமா. யாருமா யார் நீ? புள்ளத்தாச்சி பிள்ளை இப்படி ஓடி வர? அக்கா ஹெல்ப் பண்ணுங்க அக்கா. என்னம்மா என்னாச்சு? என்னம்மா இப்படி ஓடி வர? அக்கா அக்கா என் வீட்டுக்காருக்கு உடம்புக்கு முடியல. ப்ளீஸ் அக்கா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக யாரும் இல்ல. அக்கா அக்கா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அக்கா. உடம்புக்கு முடியலையா? என்னம்மா என்ன செய்து? இல்லக்கா அவங்க உணர்வே இல்லாம இருக்காங்க. ப்ளீஸ்க்கா வந்து பாருங்க. ஹாஸ்பிட்டல் போன ஹெல்ப் பண்ணுங்கக்கா. சீக்கிரம்க்கா ப்ளீஸ்க்கா. யாருமா நீ? எங்க இருக்க? இந்த கார்டனுக்கு பின்னாடி உள்ள வீடுக்கா. அந்த பெரிய வீடு. இப்ப கூட புதுசா பிள்ளைங்க வந்திருக்குன்னு சொன்னாங்க. அவங்களா நீங்க? ஆமாக்கா ப்ளீஸ் வாங்கக்கா. வீட்டுக்கு அந்த தோட்டத்துல தான் வேலை பார்க்காரு. இருமா கூட்டிட்டு வரேன், நீ போ. அக்கா சீக்கிரம்க்கா ப்ளீஸ் சீக்கிரம் வாங்கக்கா. உடனே வந்துடுறேம்மா, போ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. மாமா மாமா சீக்கிரம் ஓடியா. திரு திரு எழுந்துருங்க திரு. ஐயோ உடம்புல இவ்வளவு ஐஸா இருக்கு. திரு என்னாச்சு உங்களுக்கு? என் கை கால்ல இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. அக்கா அக்கா சீக்கிரம் வாங்க. திரு எழுந்துரு திரு, ஹாஸ்பிட்டல் போலாம். திரு அம்மாடி அம்மாடி எங்க இருக்க? அக்கா இங்கதான் இருக்கேக்கா. வாங்கக்கா சீக்கிரம் வாங்க. மாமா இங்க வா மாமா. என்னமாச்சு? இப்படி பேச்சு மூச்சு இல்லாம இருக்காப்புல. இல்லக்கா சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணும். மாமா சீக்கிரம் வா. தூக்கியா ஹாஸ்பிட்டல் போலாம். ம்